தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டில் உள்ள 12 ராசிகளுக்கும் உள்ள பலனை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம துலா ராசிக்காரர்களுக்கு 2024 ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ 2024 ஆரம்பத்திலேயே துலா ராசிக்கு 7 குரு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ 7 குரு வந்து சுக்கிரன்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்காரு. துளாரம் ராசி 7 குரு 7ஆம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு வந்து இப்போ உங்களுக்கு நினைச்சது நடக்கும், நினைத்த காரியம் கைகூடும் வருடம் 2024. சரிங்களா? அப்போ 2024 பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகாதவர்களுக்கு புதுசாக வரன்னு தேடிட்டு இருக்குங்க. இதுக்கு முன்னாடி 10 பொண்ணை பார்த்துட்டோம், 15 பொண்ணை பார்த்துட்டோம், ஒன்றும் செட் ஆகலைங்க அப்படி ஒன்று எல்லாத்துக்குமே இப்போ 2024 ஏதோ பொண்ணை பார்க்குறீங்க, கல்யாணம் நடக்க போகுது. சரிங்களா? அது மாதிரி காதல் வயப்படக்கூடியவர்கள் கண்டிப்பாக அதில் நன்மை ஏற்படும். காதல் திருமணம் செய்வர்களுக்கும் கண்டிப்பாக இந்த 2024 உங்களுக்கு நல்ல பலத்தை தரப்போகுது. இப்போ 2024 துலா ராசிக்காரர்களுக்கு 90% உங்களுக்கு நினைச்ச காரியம் கைகூடி வரப்போகிறது. அது சுப காரியம் தான். சரிங்களா? இடம் வாங்க போகிறீங்களா, இடம் வாங்கலாம். வீடு கட்ட போகிறீங்களா, வீடு கட்டலாம். கல்யாணம் பண்ண போகிறீங்களா, கல்யாணம் பண்ணலாம். புத்திரஸ்தானம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக புத்திரஸ்தானம் உண்டு. அது மாதிரி ஆடம்பரம், அசையம் சொத்து சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் போட்டு செய்கிறவங்க செய்யலாம். ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, இல்லை குடும்பத்தில் ஒரு ஓன் யூஸுக்கு ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படின்றது, எல்லாருமே ஒரு கார் வாங்குற கனவுலாம் இருந்துச்சுன்னா எல்லாமே இப்போ நிறைவேற காலகட்டம் துளாராசிக்காரர்களுக்கு. ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கு இப்போ இப்போ வந்து சனி பயிற்சி வந்து 5க்கு வந்திருக்காரு. அப்போ 5ஆம் இடம் என்பது பஞ்சமஸ்தானம் என்பது 5ஆம் இடம், சுகஸ்தானங்கிறது 5ஆம் இடம் தான், பூர்வீகஸ்தானங்கிறது 5ஆம் இடம் தான். அப்போ 5க்கு சனி வந்துட்டாவே 5ல் சனி ஆட்சி. அப்போ உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக மாறும். இதுக்கு முன்னாடி இருந்த காலதாமதம், இதற்கு முன்னாடி இருந்த விரயம் எல்லாமே சுபகரியமாக மாறும் இப்போ. சரிங்களா? அது மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த சொத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்க, இங்கே பூர்வீக சொத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்க, எல்லாம் முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிவுக்கு வரும். அதை வச்சு பலன் கிடைக்குமா? பலன் கிடைக்கும். அதனால புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. அதே போல் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ கிடைக்கும், நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடைக்கும். அது மாதிரி மனைவி கல்யாணம் ஆனவர்களுக்கு மனைவியால் உங்களுக்கு ஒரு நல்ல யோக பலன். இல்லை ஏற்கனவே மனைவியோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்துச்சுங்க, கொஞ்சம் பிரிஞ்சு வாழ்ந்தவங்களுக்கு எல்லாத்துலேயுமே இப்போ சுமூகமான தீர்வு நடைபெறும். சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இப்போ நடக்க போகிறது துளாராசிக்காரர்களுக்கு. அப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ துளாராசிக்கு இப்போ வருகின்ற 2024 வந்து மே மாதத்துக்கு அப்புறம் குரு சஞ்சாரம் செய்வார். குரு வந்து பயிற்சியாக போகிறார். குரு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 7ல் உள்ள குரு 8க்கு போகிறார். அப்போ என்ன சொல்லலாம் கேட்கலாம், ஏன்னா 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தானே, எப்படி நல்லா இருக்குமான்னு கேட்கலாம். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் 8ல் போய் எந்த ராசி பார்ப்பாரு? 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை விருச்சிகத்தை பார்க்க போகிறார். சரிங்களா? அப்போ விருச்சிகத்தை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் சொல்லுவோம். அப்போ 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. வாக்குன்னா கல்வி, தனம்னா பணம் அப்படின்னு அது நல்லது தானே. அப்போ பணம் சார்ந்த விஷயங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். கல்யாணம்னா பணம் வேணும், வீடு கட்டினா பணம் வேணும், அப்படிங்கிறது எல்லாமே பணம் வேணும். அந்த மாதிரி கல்வியில் இதற்கு முன்னாடி ரொம்ப அதிக பட்டப்படி படிச்சுட்டு ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க, ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு அரசாங்க வேலைக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு எக்ஸாம் எழுதிருக்கேன், ஒரு பெரிய ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பாஸ் ஆகுவீங்க, சக்ஸஸ் ஆகுவீங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு கிடைக்கிற வாய்ப்பு குறிப்பெடுத்துக்கு அப்புறம் 2024 உங்களுக்கு நடக்க போகிறது. சரிங்களா? அப்போ ஆன்மீக தொழில் செய்கிறவங்க, ஜாதகம், யோகா கிளாஸு, ஒரு அர்ச்சகர் பணியில் இருக்கவங்க, அந்த மாதிரி நான் ஆன்மீக சார்ந்த தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த அதாவது இந்த 2024 ஆண்டு ரொம்ப ஒரு அற்புதமான பலனை உங்களுக்கு தரும். எனவே துளாராசிக்காரர்கள் நினைத்த காரியம் கைகூடும் வருடம் 2024 ஆண்டு. உங்களை நம்பி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெற்றோர்கள் இருக்காங்களா, ஐயோ இதற்கு முன்னாடி இவனை நம்பி பணம் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா பணம் கொடுத்தோம், ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு கட்டணும், அது அப்படியே லாஸ் ஆகிடுச்சு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இதற்கப்புறம் உங்களை நம்பி இதில் வேணாலும் இறங்கலாம். எந்த ஒரு விஷயத்துலையும் அதிக பணம் முதலீடு போட்டு ஒரு விஷயம் செய்யலாம்.
உங்களை துளாராசிக்காரர்களை கேரண்டியாக நம்ப வைக்கும் காலகட்டம் 2024 ஆண்டு. அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஆண்டு எப்படி இருக்கு என்பதை பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சு போச்சு. 2017, 18 உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏழரை சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ரொம்ப அடிமேல் அடி வாங்கியிருப்பீங்க. சர்க்கர்கள், பல இன்னல்கள், பல விரைய செலவுகள் எல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் இதற்கப்புறம் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தாக்கம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு 4க்கு சனி வரார். சனி வந்துட்டார். அதாவது அஷ்டாத்தம சனியே வந்துட்டார். அதனால் பெருசாக அப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்ப தேவையில்ல. அஷ்டாத்த சனியாக தான் 4 உள்ள சனி வந்து பெருசாக ஒன்றும் தாக்கத்தை உங்களுக்கு உண்டு பண்ண போகிறது கிடையாது. இந்த 2024 ஆண்டு உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் முயற்சி செய்யணும். ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா, அது கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும். முயற்சி பண்ணால் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த வேலை நடக்காது. ஒரு விஷயம் தோணுதுன்னா அன்னைக்கே செய்ய பார்க்கணும். செஞ்சாதான் ஒரு 3 நாள் கழிச்சு இந்த வேலை நடக்கும். இல்லை அப்படின்றால் இந்த வேலைகள் கொஞ்சம் நடக்கிறதுக்கு தாமதமாகும். சரிங்களா? முயற்சி இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலனை தரும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து குரு 6ல் இருக்கார். இப்போ 2024 வந்து பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் குரு 7க்கு வர போகிறார். அப்போ 7க்கு சஞ்சாரம் செய்து உங்கள் ராசி நேராக பார்க்க போகிறார். விருச்சிக ராசி நேராக பார்க்க போகிறார். அப்போ குரு பயிற்சி இன்னும் சாதகமான பலனை உங்களுக்கு தரப்போகிறது. ஏன்னால் சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து உங்கள் ராசி நேரடியாக பார்க்க போகிறார். அப்போ சுக்கிரன் ஜாதகத்தில் ஆடம்பரமான கிரகம். அப்போ விருச்சிகங்கிறது செவ்வாயுடைய வீடு. அப்போ செவ்வாய் நிலம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த 2024 ஆண்டில் விருச்சிக ராசிக்காரர்கள் நிலம் சார்ந்த விஷயத்தில் புதுமுயற்சி கண்டிப்பாக எடுத்தால் அதை கண்டிப்பாக நடந்து தீரும். ஏற்கனவே ஒரு வீடு கட்டி ரொம்ப நாளாக அப்படியே பராமரிப்பு இல்லாமல் கிடக்கு, ஒரு பெயிண்ட் அடிக்க முடியல, வீட்டை திருத்தம் பண்ண முடியல, இல்லை வீட்டு மேலே இன்னொரு ஃப்ளோர் அமைக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக 2024 ஆண்டில் உங்களுக்கு அந்த மாதிரி வேலைகள் நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீடு மனை சுபயோகம் கண்டிப்பாக நடக்க போகிற ஆண்டாக இந்த 2024 ஆண்டு உங்களுக்கு வரப்போகிறது. அதேமாரி குரு 7ஆம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அதனால் கலசரம் கல்யாணம், கணவன் மனைவியில் ஒற்றுமை, பிள்ளைகளுடைய படிப்பில் உங்களுக்கு அக்கறை அதிகமாக ஏற்படும். பிள்ளைகள் உங்கள் மேல் அதிக கவனம் செலுத்துவார்கள். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த 2024 ஆண்டு ரொம்ப பலனை ஏற்படுத்த போகிறது. ஆனால் முயற்சி வேண்டும். அதிகமாக சிந்திச்சு கொண்டே இருப்பீங்க. நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிந்தனை ஓட்டம் அதிகமாக உடையவர்கள், கற்பனை வளமும் அதிகமாக உடையவர்கள். கற்பனை பண்ணலாம், ஓரளவு கற்பனை பண்ண முடியும், கற்பனை வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் வாழ்க்கையிலும் அடுத்த தளத்திற்கு உங்கள் முயற்சியை எடுத்து கொண்டு போய் வைக்க வேண்டிய காலகட்டம் இது. கண்டிப்பாக இந்த 2024 ஆண்டு உங்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் என்பதை எந்தவித சந்தேகமும் கிடையாது. கல்வியெல்லாம் ரொம்ப முன்னேற்றம் ஏற்படும், குடும்ப சனத்தில் ரொம்ப முன்னேற்றம் ஏற்படும், புத்த சனத்தில் ரொம்ப முன்னேற்றம் ஏற்படும், சுகபோக வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், அசையும் சொத்து ரொம்ப நல்லாவே இருக்கும், வண்டி வாகனங்கள் போட்டு செய்றீங்களா கண்டிப்பாக செய்யலாம். மனைவியோட உங்களுக்கு ரொம்ப அந்யுன்யமான ஒரு ஒத்துழைப்பு, ஒரு நட்பு இப்பொழுது கிடைக்க போகிறது. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமைய போகிறது. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமைய போகிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை என்ன சிறப்பாக இருக்கும். அதே போல் ஆன்மீக தொழில் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே அமையும். சுகபோகமான வாழ்க்கை அமையும். பெண்கள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தாயார் அதாவது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதும், மற்ற எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால் துளாராசிக்காரர்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஆண்டு ரொம்ப ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்த போகிறது. அடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் நல்லது நடக்கும். எதை நினைக்கிறீங்களோ அது நல்லது நடக்கும். ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு பாதச்சனி சொல்ல போனீங்கன்னா 7 சனி சுத்தமாக முடிஞ்சு போச்சு. இதற்கு முன்னாடி பாதச்சனியாக இருந்தது, இப்போது அதுவும் கலைந்து விட்டது. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு சுத்தமாக 7 சனி முடிவு பெற்று
2024 உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதன் குரு வருஷ ஆரம்பம் முதலே 5ல் சஞ்சாரம் செய்கிறார். ராசிநாதன் குரு வருஷ ஆரம்பத்திலேயே 5ல் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ 5ஆம் இடம் சுகஸ்தானம். 5ல் குரு இருப்பது சுகஸ்தானம், பஞ்சமஸ்தானம், சுபோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம், பூர்வீக ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதால தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ 2024 ஆண்டு முதலே உங்களுக்கு ரொம்ப பலன் எடுத்துக்காட்ட போகிறது. மே மாதங்களுக்கு அப்புறம் 6க்கு போகிறார். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 6ஆம் இடம் ருணராகும் சத்ருன்னு சொல்லுவோம். ஒரு வேலை செய்ய போகிறீங்களா செய்யலாம். தாராளமாக கடன் வாங்கி செய்கிறீங்களா செய்யலாம். ஏன்னாலும் அந்த கடன் அடையும். 10 வருஷம் கடன் வாங்கி போகிறீங்களா, பேங்கில் லோன் போட போகிறீங்களா, எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். லோன் போட்டு செய்கிற வேலை, கடன் வாங்கி செய்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தெரியும். எவ்வளோ கடன் வாங்கினாலும் உங்களுக்கு அந்த கடனெல்லாம் 2024 உங்களுக்கு அடையும். அதில் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. அதுமாதிரி பேங்க்கில் வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள் ஈடுபடுவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தொழில் ஈடுபட்டு இன்னும் பர்மனெண்ட் ஆகலை அப்படிங்கிறதுலாம் பர்மனெண்ட்டாக கிடைக்கும். ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை உள்ளவங்களுக்கு அரசாங்க வேலை இப்போ கிடைக்கும். கணக்காளர் சொல்லுவோம், பேங்கில் வந்து காசாளர் கணக்காளர் எல்லாம் ஒன்று தான். அப்போ அதுமாதிரி அக்கௌண்டன்ட் சம்மந்தப்பட்ட பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கும் இந்த 2024 ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லா அமைய போகிறது என்பது சந்தேகமே கிடையாது. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்வி மேம்படும், உத்தியோகம் கிடைக்கும், புத்திர பேர் நல்லாவே இருக்கும், பூரித்தில் உள்ள பிரச்சனை அகலும், காதல் திருமணம் கைகூடும், கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அந்யூனமாக இருக்கும், தொழில் சிறக்கும், கூட்டு தொழில் சிறக்கும். மற்றபடி தந்தையருடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சார்ந்த விஷயமும் பூர்வீக சார்ந்த குல தெய்வம் அதுக்கெல்லாம் வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லாவே நடக்கும், நல்லாவே இருக்கும். அது தனுசு ராசிக்காரர்களுக்கு சனியும் சாதகமான பலத்தை தரப்போகிறார், குருவும் சாதகமான பலத்தை தந்து கொண்டிருக்கிறார். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் அதில் வந்து 100% வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 3 ராசியை பார்த்துட்டோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசி உங்களுக்கு பலன் கிடைக்கும். நன்றி.